ஹலோ மக்களே! நாங்க வந்து இப்போ கோழி வந்து அடை வைக்க போறோம். ஸோ, அதுக்கு நாங்க எப்பவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துட்டு இந்த மாரி முட்டைகள வந்து சேகரிச்சு வச்சுக்குவோம். சரிங்களா? அது எத்தனை முட்டை வைக்கும்? 14, 15 முட்டை வைக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த மாரி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோழி அடை வைக்கும்போது கடைசியா ஒரு முட்டை வச்சுருக்கோம். அது கூட சேர்த்தி இந்த முட்டையும் வச்சுருவோம். ஸோ, இது வந்து 2 வெரைட்டியா இருக்கு பாருங்க. ஒண்ணு வந்து ஒரு டார்க் கலரா இருக்கு எக்கு. இன்னொன்னு வந்துட்டு கொஞ்சம் லைட் கலரா இருக்கு. ஸோ, எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை தான். இந்த கோழியோடது மட்டும் தனியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ, இதில் ஒரு 15 கோழி முட்டை இருக்குது. அந்த கோழி வந்து அடையில் ஒரு முட்டை 2 முட்டை வச்சுருக்கோம். ஸோ, நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை வச்சுக்கலாம். ஸோ, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏன் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, கிளைமேட் சில சமயம் கிளைமேட் வந்துட்டு ரொம்ப மழை பெய்யுது, இடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில முட்டைகளாக கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி மண்ணில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. இதோட சில்னஸ் எல்லாம் வந்துட்டு போயிடும். சரிங்களா? நார்மலான அந்த முட்டையோட ஹீட் மட்டும்தான் அதில் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கோழியை அடைக்கு உட்கார வச்சிடலாம். ஸோ, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முட்டை உங்களது வெளியிலேயே வச்சு அப்படியே அடைக்கி வைக்கும்போது கெட்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ, அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு எந்த முட்டையுமே ஒன்று கூட வந்து கெட்டு போகாது. ஸோ, அந்த 21 டேஸ் கழித்து நீங்கள் அந்த கோழி குஞ்சு பொரிக்கும் இல்லைங்களா முட்டை, அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு பொரிச்சிருக்கும். ஸோ, அது வந்து அடைக்கு படுத்திருக்கு. ஸோ, லாஸ்ட் முட்டை அது வச்சிருச்சு. சரிங்களா? அதை எடுத்து காட்டுறேன். லாஸ்ட் முட்டை வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை அடைப்படுத்துருச்சு. அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து மீதி முட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இதையும் ஒன்று சேர்த்தி 1/2 அன் ஹவர் கழிச்சிட்டேன். அந்த வெச்ச முட்டையெல்லாம் வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இது கடைசியாக இந்த ஒரு முட்டையும் வச்சுட்டு இதையும் கோழியை அடைக்கி படுக்க வச்சிடலாம். நாங்கள் அடைக்கி படுக்க வைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற அந்த கூண்டில் தான் நாங்கள் வைக்குவோம் மேக்ஸிமம். ஏன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்கிறனால கீழே இருக்கிற மாதிரி வலையில் வச்சோம்னா பாம்பு, பூனை இதெல்லாம் வந்துட்டு நிறையா தூக்கிட்டு போயிடுது. ஸோ, அதனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுல வச்சு லாக் பண்ணிடுவோம் நாங்கள். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அது ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது வெளியில் போயிட்டு வருதுன்னா போயிட்டு வந்துக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து முட்டையை கீழே வச்சுட்டு அடைக்கி படுக்க வச்சாச்சு. ஸோ, அது வந்து இன்னும் பார்த்துட்ருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுன்னா அதுவே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கும். நாங்களும் வந்துட்டு எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிட்டோம். சும்மா கப்பில் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்போம். ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். ஸோ, எதுவுமே வந்து கொஞ்சம் சில முட்டைகளெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ, அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எந்த முட்டையுமே வந்துட்டு அழுகிறதோ கெட்டு போகிறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே வரதில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபைனலாக கோழியும் அடையில் உட்காந்துருச்சு. ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக குஞ்சு பொரிச்சிருக்கு இல்லைங்களா? அந்த கோழி குஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.